அப்ப இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அப்போ பார்ப்பனல்லாத மாணவர் கருவறையில் உள்ள போக கூடாதா? அப்ப இந்து முன்னணி, பிஜேபி, RSS இவங்க எல்லாம் விஸ்வ இந்து பரிஷத், இந்து மக்கள் கட்சி இவங்க யாருக்காக இருக்கிறாங்க? அப்ப நீங்க பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக, ஆரிய சனாதனத்திற்கு ஆதரவாக தானே இத்தனை வருஷமா செயல்படுறீங்க. அப்ப நீங்க இந்துக்கள்னா யாரு? எந்த இந்துக்களுக்காக நீங்க போராடுறீங்க? ராமர் கோயிலுக்காக வாங்க, ராமர் கோயிலுக்கு போராடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. கந்த சஷ்டிக்காக போராட்டம் பண்றீங்க, வேல யாத்திரைக்கு பண்றீங்க, இன்னைக்கு முருகன் மாநாட்டு கூப்பிடுறீங்க. இந்த முருகன் மாநாடு எதுக்காக, எந்த இந்துக்களுக்காக நடத்துறீங்க? சாதாரண இந்துக்கள், நீங்க ஆரிய இந்துக்களா? ஏன் அனைத்து சாதி அர்ச்சகர்களுக்காக ஏன் மாநாடு நடத்தல? ஏன் போராட்டம் நடத்தல? அறுபடை வீடு முருகன் திருக்கோயில்ல சமஸ்கிருதம் தான் பூஜை நடக்குது, ஏன் தமிழ்ல அன்னை தமிழ் அர்ச்சனை ஆவதற்கு ஏன் போராட்டம் பண்ணல? வணக்கம் சார். வணக்கம். மதுரையில் நேற்று இந்து முன்னணி முருகர் மாநாட்டை நடத்தியிருந்தாங்க, முருக பக்தர்கள் மாநாடு. அந்த மாநாடு நடத்தப்படக்கூடாதுன்னு நீங்கள் வழக்கு தொடர்ந்துருந்தீங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் நேற்று அவங்க திட்டமிட்டபடி நீதிமன்ற உத்தரவை பெற்று மாநாடை நடத்தி முடித்திருக்கிறார்கள். சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆன்மீக முருக பக்தர்களுடைய ஆன்மீக மாநாடு அல்ல. மதத்தின் பெயரால், ஆரிய சனாதன கருத்தின் பெயரால் இன்று அவங்க நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அரசியல் ஆன்மீகம் சேர்த்து ஓட்டு அரசியலுக்கான இந்து முன்னணி ஒரு அரசியல் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அது முருகன் மாநாடு கிடையாது, சனாதன அரசியல் மாநாடு என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது ஆன்மீக மாநாடு தான் அப்படின்னு சொல்லி அங்கே மேடை அமைச்சதாக இருக்கட்டும், அதற்கான அழைப்புதல் கொடுத்ததாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே முருகரை தான் முன்னிலைப்படுத்தியிருந்தாங்க. பாஜக தலைவர்களையோ பிரதமரையோ எங்கேயும் முன்னிலைப்படுத்துது. இப்போது அந்த மாநாட்டில் முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தமாக பேசப்பட்டது. ஆன்மீகமும் கலந்து அரசியல், அதாவது ஆன்மீக மரபு, ஆன்மீகத்தின் ஆகும் முறைப்படி கடவுள் பக்தி, தமிழ் கலாச்சாரம், அதேமாரி தேர்தல் சம்பந்தமாகவும் அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறாங்க. அப்போது இது எல்லாம் கலந்து பேசும்போது அப்போ அது வெறும் முருகர் பக்தர்னா முருகர் பக்தர் மட்டும் ஏன் பேசணும்ல? ஏன் மாற்றி ஏன் தேர்தலை பற்றி தீர்மானங்கள் பண்ணியிருக்கீங்க? அதே மாதிரி அரசியல் கட்சிகள் தவறுகளை சுட்டி காட்டி மறைமுகமாக பேசியிருக்கீங்க எல்லாரும். அண்ணாமலையும் சரி, நயனா நாகேந்திரனும் சரி, பவன் கல்யாணும் சரி, இந்து முன்னணி தலைவர்களும் சரி, தீர்மானம் வாசித்தவர்களும் சரி, எல்லாருமே அரசியலுக்காக தானே பேசியிருக்காங்க தவிர ஒரு ஆன்மீக நம்பிக்கையில் முருக பக்தர்கள், முருகனுடைய தமிழ் கடவுள், அதற்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த கடவுள் எப்படி வந்தது, அதுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன, கந்த சஷ்டியில் என்ன சொல்லியிருக்கு, மற்ற முருகர் சம்பந்தமான விஷயங்கள் என்ன சொல்லியிருக்குது அப்படின்றது எதுவுமே பேசலையே. அப்போ முழுக்க முழுக்க எல்லாம் கலந்து தான் அங்கே பேசியிருக்கிறாங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகர், அதாவது திருப்பரங்குன்றமும் ஒரு அறுபடை வீட்டில் ஒன்று சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க. அப்போ மதுரை மத நல்லிணக்கத்தோட எல்லா மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் வெறுப்பும் கிறிஸ்துவ வெறுப்புகளும் இந்துக்களுக்கு ஆதரவாக அவர்கள் பேசுகிறாங்க. அப்போது ஒரு மதத்தில் எல்லாரும் கடவுளும் ஒரே சம்பந்தம். இந்து ஒரு கடவுள் தான், முஸ்லீம் ஒரு கடவுள் தான், கிறிஸ்துவ எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். அவங்கவுங்களோட வழிபாட்டு முறைகள் வேற, அவங்க பண்றாங்க. அப்ப இங்க பிரிவினைவாதத்தை உருவாக்கணும், ஒரு அரசியலுக்காக இதை பயன்படுத்தணுன்றதாக இந்த மாநாட்டை உருவாக்குறாங்கன்னு நான் கருதுறேன். திமுக தான் அரசியல் பண்ணுதுன்னு அவங்க சொல்றாங்க. திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கானது, முருக பக்தர்களுக்கானது. ஒரு அரசியல் செய்வதற்கு திமுக தான் அனுமதிக்குது. இத்தனை வருஷமா அவங்க மதுரையில ஒழுங்கா திருப்பரங்குன்றம் மலை ஒழுங்கா தான் போயிட்டு இருந்துச்சு, ஒழுங்கா தான் நடந்துருச்சு. ஏன் இப்ப திடீர்னு இவங்க எடுக்கணும்? அப்போ இதுல ராமர் கோயிலுக்காக போராட்டம் பண்ணியிருந்தாங்க, கலவரம் பண்ணாங்க, அதுக்கான நடந்துச்சு. அப்புறம் பூரி ஜெகநாத் கோயிலில் அதே மாதிரி கலவரம் நடந்து பிரச்சனையாச்சு. கேரளாவில் ஐயப்பன் கோயிலுக்காக தொடர்ச்சி. இப்போ முருகனை கையெடுத்து அமித்ஷா பேசுகிறாரு, திருப்பரங்குன்ற மலையை நாங்கள் இது பண்ணுவோம், கொண்டு வருவோம் அப்படின்னு. எச் ராஜா பேசுகிறாரு, நாங்கள் ராமர் கோயிலில் எப்படி ராமர் கோயிலில் ராமர் இது அயோத்தியில எப்படி ராமர் கோயில நாங்க இது பண்ணோம், அதே போல தமிழ்நாட்டில் நான் முருகரை சிக்கந்த மலையை எடுத்துட்டு முருகர் தமிழ் கடவுள் முருகனுடைய இதுவாக கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இது முழுக்க முழுக்க அரசியலுக்கான விஷயம் தானே தவிர இது ஆன்மீகத்துக்காக கிடையாது. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆகம மற்றும் ஆகம மீறல், அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பக்தி, தமிழ் மரபு, தமிழ் கலாச்சாரம் போன்றது தமிழ் மக்களுக்கான பேர் அபாயமாக இந்த மாநாடு பார்க்கப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாநாட்டை அரசியல் மாநாடாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வழக்கு போடுறோம். அந்த வழக்கில் என்ன அப்படின்னா,
அறுபடை வீடு முருகன் திருக்கோயிலை வந்து நாங்கள் வடிவமைச்சு அங்கே வைக்க போகிறோம் அப்படின்னாங்க. இப்போ அறுபடை வீடு முருகன் கோயில் சிலைகளை அங்கே வச்சு நாங்கள் வழிபாடு செய்ய போகிறோம், நிகழ்ச்சி நடத்த போகிறோம்னு சொன்னோம். அப்போ நாங்கள் வந்து வழக்கு போடுறோம் மதுரை உயர்நீதிமன்றத்தில். முழுக்க முழுக்க இதுக்கு ஆகம மீறல். ஒரு கோயில் ஒரு பொது இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பிரதிஷ்டை பண்ணணும், ஒரு பாலாயம் பண்ணி அதுக்கான வேத தமிழ் முறைப்படியான மந்திரங்களும் அதே மாதிரி எல்லா மந்திரங்களும் சொல்லி அது வழிபாடு செய்து அந்த கடவுளுக்கு உயிர்ப்பிக்கணும். உயிர்ப்பிச்சு இந்த இடத்துல இந்த கடவுளோட சக்தி இருக்குது அப்படின்னு நிரூபித்து அதுக்கப்புறமா தான் அதை பண்ணணும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு படத்தை வச்சு இந்த இடத்துல நான் வழிபாடு நடத்துகிறேன், நான் தீவார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னும் போது அது எப்படி சரியாக இருக்கும்? ஒன்று. ரெண்டாவது, இந்த அறுபடை வீடு முருகன் திருக்கோயில் வைக்கிறோம் அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறையில் இப்போ திருச்செந்தூர் கோயில் இருக்குங்க. திருச்செந்தூர் கோயிலுடைய சாமியை வந்து இங்கே வைக்கிறோம் அப்படின்னா, அந்த படத்தை இங்கே வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சிலைகளை வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய அறங்காவலர்களுடைய அனுமதி பெறணும். பழனி கோயிலுடைய அறங்காவலர்களுடைய அனுமதி பெறணும். இந்து சமய அறநிலைத்துறை அனுமதி வேணும். அதே பொது இடத்துல மாநகராட்சியுடைய அனுமதி வேணும், காவல்துறையோட அனுமதி வேணும். இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் வந்து ஆகமுறைப்படி முறையாக விழாக்களை நடத்தி அதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும். அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் வாதங்களை நீதிமன்றத்தில் வச்சோம். ஆனால் அதெல்லாம் அவங்க எடுத்துக்கல. ஏன்னா நகை கடையிலையோ இல்லை புடவை கடையிலையோ இதில் வந்து எல்லா இடத்துலையுமே செலவு வச்சுருக்குறாங்க, அதே போல தான் அது ஒன்றும் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில். ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு சரியான ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, இந்த முருகன் மாநாடு ஆன்மீக மாநாடாக இருக்கணும். அரசியல் மாநாடாக இருந்தால் அதில் ஒரு சிறப்பு ஆக்டின் மூலமாக நீங்கள் வந்து காவல்துறைக்கு அனுமதி கொடுத்துருக்கு, இந்த மாநாட்டை உடனடியாக ரத்து பண்ணலாம், இல்லை நீதிமன்றத்தில் எங்ககிட்ட வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த மாநாட்டை உடனடியாக ரத்து பண்ணுறோன்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நீதிமன்றம் சொன்ன விஷயம். இல்லை, பாஜக முருகர் பக்தர்கள் மாநாட்டை நடத்துவதை நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னா அவங்க தரப்பில் வைக்கிற கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்து சமய அறநிலையத்துறை ஏன் நடத்துச்சப்ப அவங்கள இந்த கோயில்களை விட்டே வெளியேறணும்னு நாங்கள் சொல்கிறோம், அவங்களுக்கு யார் வந்து அந்த அனுமதியை கொடுத்ததுன்னு கேட்குறேன். அதாவது இந்து சமய அறநிலையத்துறை ஏற்கனவே பிரிட்டிஷார் காலத்தில் இருந்து அதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்துலையும் 1959 அதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன், அந்த இயர் தெரில. அப்போது வந்து இந்த அறநிலையத்துறையில் பல அறங்காவலர் குழுக்கள் இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கும்போது அங்கே வந்து பண மோசடிகள் நடக்குது. கோயில் இந்த மாதிரி பணம் உண்டியில் வர பணம், கோயிலுக்கு வர பணம் எல்லாம் மோசடி நடக்கும். இது வந்து ஒரு இதுவாக கொண்டு வரணும், ஒரு துறையாக கொண்டு வந்து பண்ணணும்னு சொல்லி ஒரு கமிட்டி போடுறாங்க. கமிட்டியின் மூலமாக அதற்கு அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒரு துறை வருது. துறைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல கோயில்களில் இப்போ நம்ம சமயமாக பார்க்கலாம், இந்து அறநிலையத்துறையில் பல கோயில்களில் பல கோயிலுடைய இடங்கள்ல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி ஆட்கள், பார்ப்பன அர்ச்சகர்களும் உட்பட. அதே மாதிரி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பல சொத்துக்களை மோசடி பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க கட்டுப்பாட்டு தான் இருக்குது. ஏகப்பட்ட வந்து மாமிசம் சாப்பிட்றது, உள்ள இது பாலியல் ரீதியாக இது பண்ணுறது எல்லாமே நடந்திருக்குது. திருட்டுகள் நடந்திருக்குது. காஞ்சிபுரம் தேவநாதன் கோயிலில் ஒரு கோயில், இந்து சமய அறநிலையத்துறை உள்ள கோயிலில் பாலியல் ரீதியாக இது பண்ணியிருக்கிறாங்க. இதே போல் நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா இப்போ சமயமாக ஒரு கோயிலில் கூட நகை காணாமல் போயிருக்குது. அப்போ இதெல்லாம் கண்காணித்து ஒரு இந்து சமய அறநிலையத்துறை முறையாக கண்காணித்து அதுக்கான சிறப்பான நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை 7600 ஏக்கர் நிலங்களை மீட்டிருக்கு, 7000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டிருக்கு. நிறைய நலத்திட்டங்களை இந்து சமய அறநிலையத்துறை பண்ணிட்டு இருக்கு. 3000க்கும் மேற்பட்ட திருக்கோயில் குடமுழுக்கு நடத்திருக்கு. நிறைய திருக்கோயில் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு தவறு இருக்கு, இந்து சமய அறநிலையத்துறையில் ஏதோ வந்து சரியா பண்ணலை, அவங்க சரியா தவறா பண்றாங்க அப்படின்னா சுட்டி காட்டலாம். ஆனால் துறையை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இதுதான் இந்து சமய அறநிலையத்துறை. ஆனால் இது வந்து இந்து சமய அறநிலையத்துறை இப்போ நேற்று மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண தீர்மானங்கள்ல இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாது, தமிழில் வந்து ஸ்கந்த சஷ்டி கவசம் வந்து எல்லா கோயில்கள்லையும் பாடணும், தேர்தலில் வந்து இந்த திமுக ஆட்சி வீழ்த்துறதுக்கு இந்த காவி இந்துக்களுக்கான இந்த முருகன் மாநாடு இதில் வந்து நம்ம உறுதியேற்று இந்த ஆட்சியை வந்து அகற்றணும் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. இப்போ இது வந்து முழுக்க முழுக்க இந்துக்களுக்கான மாநாடா இல்லை தமிழ் மக்களுக்கான மாநாடா, முருகன் மாநாடா? அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இப்போ இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் சிலர் நடக்கிறாங்க, கோயில் ஆகம விதிகளுக்கு எதிராக செயல்படுறாங்க, கோயிலுக்குள்ளே போய் திருநீர் வச்சுக்கிட்டு அங்கே கோயில் வளாகத்திலேயே வந்து திருநீரை அழிக்கிறாங்க, இதெல்லாம் இந்துக்களுடைய மனதை புண்படுத்துது, இந்துக்களுக்காக பேசுறதுக்கு யார் இருக்கா, நாங்கள் தானே பேசணும்னு அவங்க கேட்குறாங்க. சரிங்க, இப்போ இந்து முன்னணினா யாரு, பிஜேபினா யாரு, இந்து மக்கள் கட்சி யாரு, விஸ்வ இந்து பரிஷத் யார்? இப்போ ரெண்டு விஷயத்துக்கு வருவோம். ஒன்று வந்து ஆகமம்,
ஆகமம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கோயில் வழிபாட்டு முறைகளை, கோயில் கட்டுமானங்கள் எப்படி இருக்கணும், என்னென்ன சிலைகள் எங்கே வைக்கணும், கொடிமரம் எங்கே இருக்கணும், அர்த்த மண்டபம் எங்கே இருக்கணும், மகா மண்டபம் எங்கே இருக்கணும்னு சொல்லி கோயிலுடைய கட்டுமானங்களும், கோயில் கருவறையில் என்னென்னா சிலைகள், அந்த கோயில் கருவறை உள்ள ஏசி பயன்படுத்தக்கூடாது, அதே போல் மின்விசிறி, மற்ற கரண்ட்டு, இது போன்ற எந்த இதுவுமே பயன்படுத்தக்கூடாது. அப்போ இதெல்லாம் வந்து ஆகமத்தை சொல்லியிருக்கு. ஒரு அர்ச்சகர் வந்து பல்லு விளக்கக்கூடாது, வேட்டி தூக்கக்கூடாது, மீச தாடி எடுத்து குடிமி வச்சுருக்கணும், கடல் தாண்டி போகக்கூடாது, ஒய்ஃப் எந்துட்டா பூஜை பண்ணக்கூடாது, கால் ஊனமாக இருந்தால் பூஜை பண்ணக்கூடாது, இந்த மாமிசோ சாப்பிட்டு உள்ளே பூஜை பண்ணக்கூடாது, இப்படிலாம் ஆகமத்தில் சொல்லு. ஆனால் இந்த ஆகமமெல்லாம் இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் மீறி இருக்காங்களா? இன்றைக்கி மாநாட்டிலே மீறி இருக்கிறாங்க, காஞ்சிபுரத்தில் நடந்த விஷயத்துலையும் மீறி இருக்காங்க, எல்லாத்துலேயுமே மீறி இருக்கிறாங்க. அப்போ இவங்க ஆகமத்தை அரசியல் சட்டம் எல்லாருக்கும் சமமானது. ஆர்டிகல் 17 மற்ற விஷயங்களை தீண்டாமை ஒரு குற்றம், தீண்டாமை ஒரு பாவச்சல் நம்ம படிக்கிறோம், அரசியல் சட்டமும் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு அந்த கருவறையில் இன்னைக்கு பார்ப்பன அர்ச்சகர்கள் தவிர வேற யாருமே உள்ள போக முடியல. ஏன்? கருவறையில் பார்ப்பன அல்லாத அர்ச்சகர்கள் முறையா படிச்சு தீட்சை பெற்று தகுதியோட இன்னைக்கு பிறப்பால பார்ப்பனர்கள் அல்லாத சாதியினரா நாங்கள் முறையா படிச்சு தகுதியோட இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஆகம கோயிலில் எப்படி பூஜை பண்ணணும் அந்த தகுதியோட நாங்கள் படிச்சிருக்கோம். எங்களால் உள்ள போக முடியல. இன்னைக்கு எல்லா சாதியினரும், யாதவர், போனார், செட்டியார், முதலியார், தாத்தப்பட்ட, பிற்படுத்த, வன்னியருக்கும் எல்லா சாதியினரும் இருக்கிறாங்க, பார்ப்பனர்களும் இதில் இருக்கிறாங்க. எல்லா சாதி மாணவர்களும் படிச்சு தகுதியோடு படிச்சு இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் 14 24 பணியாணை வழங்கப்பட்டது. ஆகம கோயில், ஆகமம் இல்லாத கோயில். இன்னைக்கு எல்லா மாணவர்களும் அந்த கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. மீதி மாணவர்கள் பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறோம். இது ஒரு பக்கம். இதுதான் ஆகமங்கள்ல பிரச்சனைகள். ஆகம விதிகள்ல ஜாதி அடிப்படையில ஆகமத்துல எங்கேயுமே எந்த ஆகமத்திலுமே இந்த சாதியினர் தான் கருவறையில பூஜை பண்ணணும், எந்த இதுவுமே தடையே கிடையாது. எல்லாரும் சமம் தான். ஆனா அவங்க நீதிமன்றத்துல 1972 இருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லா வழக்குகளிலுமே மரபு பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லி எங்க காலங்காலமா இந்த முறையை தான் கடைபிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு ஆகமங்கள் இருக்கு. அந்த ஆகமம் எப்படி அந்த மரபு அடிப்படையில் தான் இவங்களை பணியாமர்த்தணும் அப்படின்னா, அப்போ காலங்காலமா சாதி கிடையாதுன்னு சொல்றாங்க எல்லா தீர்ப்புகள்லையும். ஆனா காலங்காலமா யாரு இருக்கா? பார்ப்பன அர்ச்சகர்கள் தான் கருவறையில் இருக்காங்க. இது ஆகமத்துல எந்த தடையும் கிடையாது. இது ஒரு பக்கம் ஆகமம். இரண்டாவது, இந்து முன்னணி, பிஜேபி, RSS இவங்க யார்? எந்த இந்துக்களுக்காக வச்சிருக்கிறாங்க? நாங்கள் எல்லா சாதி இந்துக்கள் எல்லாருமே நாங்கள் படித்த தகுதியோடு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் 2007 2008 அர்ச்சகர் படித்தோம். அனைத்து சாதி அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் மூலமாக படிச்சிருக்கிறோம். படித்து முடிச்சு தகுதியாக இருக்கும்போது எங்கள் படிக்கும்போதே நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய எதிர்ப்புகள் வந்தது. என்னன்னா, இந்த பார்ப்பன அர்ச்சகர்கள் சார்பில் மதுரை ஆதிசிவாச்சலாளர் சங்கம், தென்னிந்திய கோயில் பிராமண சங்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இந்த மாணவர்கள் பணி நியமிக்கக்கூடாது, பார்ப்பன அல்லாத அர்ச்சகர் கருவறையில் வரக்கூடாது அப்படின்னு அவங்க வழக்கு போடுறாங்க. அதை தாண்டி முத்தமிழ் கலைஞர் 2006 சட்டம் போட்டு அதன் பிறகு அர்ச்சகர் பள்ளியை கொண்டு வராரு. அப்போ நாங்கள் பயிற்சி பள்ளியில் படிக்கும்போது எங்களுடைய பார்ப்பன அர்ச்சகர் தான் அவர். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ராமகிருஷ்ண ஜீவன், அவர் ஆளை வச்சு அங்கே அடித்தாங்க. அப்போ மறைமுகமாக இங்கே இந்து முன்னணியும் பார்ப்பன அர்ச்சகர்களும் சார்பாக தான் நடத்தப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி பார்ப்பன அர்ச்சகர்களுக்கு அடித்ததா நீதிமன்றத்தில் வழக்கு நடந்திருக்கு. இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு. இது 2007 2009 அப்புறம் நாங்கள் பயிற்சி முடிச்சுட்டு நடுத்தரில் நிற்கும் போது எல்லா அமைப்புகளையும் சந்தித்தோம். அப்போ இந்து முன்னணியை போய் சந்திக்கும் போது ராமகோபால் இருக்கிறார். அப்போ நான் போய் அவரை சந்திக்கும் போது நான் கேட்குறேன், இந்த மாதிரி நாங்கள் பயிற்சி முடிச்சிருக்கோங்க சார், இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு கலைஞர் வந்து ஆரம்பிச்சிருந்தார், நாங்கள் பயிற்சியெலாம் முடிச்சிட்டோம், எங்களுக்கு பணி ஆணையம் வேணும், ஆனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, எங்களுக்காக நீங்கள் வந்து போராடுங்க, இது வந்து எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அவங்க தொழில் அவங்க தான் செய்யணும், வேறு யாரும் இந்த இந்தி வந்து அண்ணாமலையார் கோயிலோ இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோ பார்த்தசாரதி கோயிலோ அவங்களும் அவங்க தொழில் தான் செய்யணும். நீங்கள் வந்து கிராமப்புற கோயிலோ இல்லை காளியாத்தா, மாலையாத்தா, முண்டகனி அம்மன் இந்த போன்ற கோயில்களில் எங்களுக்கு கட்டுப்பாட்டுள்ள கோயில்கள் இருக்குது, அங்கே நாங்கள் உங்களை வந்து அர்ச்சகராக ஆக்குறோம். அல்லங்கய்யா, தமிழ்நாடு அரசு எங்களை படிக்க வச்சிருக்கு, முறையாக நாங்கள் படிச்சிருக்கிறோம், தீட்சை பெற்றிருக்கிறோம், எல்லா தகுதி இருக்குது, ஆகம கோயிலில் எப்படி பூஜை பண்ணுன்ற தகுதி வரைக்கும் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு திருவண்ணாமலை கோயிலோ இல்லை மதுரை கோயிலோ இல்லைன்னா திருச்செந்தூர் கோயிலோ அறுபடை வீடு திருக்கோயில்களோ எங்கோ ஒரு கோயிலில் எங்களை பணியமர்த்துங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைச்சோம். அவர் வந்து பண்ண முடியாதுப்பா, இதுதான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும், இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கடவுளுக்கு பெரிய துரோகம், இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து சாபம் ஆகிடும், இதுவாகிடும் என்னென்னவோ சொன்னார். சொல்லிட்டு எங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணார், வாங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. அதை தாண்டி அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் போராட்டங்கள் நடத்தி சட்ட ரீதியான பல போராட்டங்கள் நடத்தோம். இதில் ஒரு பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் 2010 செப்டம்பர் 17
அர்ச்சகர் உடையோட வந்து பெரியார் சிலைக்கு நான் மாலை போடுறோம் செப்டம்பர் 17. ஏன் அப்படின்னா கருவறையில் பார்ப்பன அல்லாத சாதியினர் அர்ச்சகராகலான்னு சொல்லி தந்தை பெரியாருடைய கொள்கை நெஞ்சில் தைத்தமிழ், அதை நிறைவேற்றணும். இது வந்து நிறைவேறாமல் இருக்குது, நாங்கள் பயிற்சி முடிச்சு தகுதியோடு இருக்கிறோம், யாருமே வேலை போடலை அப்படின்னு சொல்லி நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கோயில்களிலுமே பிரச்சாரம் நடத்துகிறோம். பிரச்சாரம் நடத்தும்போது திருவண்ணாமலையில் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் என்னை வந்து தாக்கி அடித்து ரொம்ப கொலை முயற்சி நடத்தினாங்க. அதாவது திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. இது இந்து முன்னணி செஞ்ச வேலை. இதற்கப்புறம் 2009 இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், நிறைய எனக்கு தாக்குதல்களும் மிரட்டல்களும் கொலை முயற்சிகளும் எனக்கு நிறைய எனக்கு ஃபோன் காலும் மற்ற நிறைய மாதிரி இந்து முன்னணி பிஜேபியை சார்ந்தவங்களும் என்னை மிரட்டினாங்க. இதை தாண்டி அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவ சங்க மாணவர்களுக்கு பல இடையூறுகளும் கொடுத்தாங்க. இதை தாண்டி ஆகஸ்ட் 14 பணியான செய்யப்பட்ட மாணவர்கள் 24 பேருக்குமே இந்து முன்னணியை சேர்ந்த பிஜேபியை சேர்ந்த அர்ச்சகர் மாணவர்களை இவங்க மிரட்டிருக்கிறாங்க. தேனி உத்தமபாளையத்தில் நம்ம அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் படித்த மாணவர்கள் இந்து முன்னணியை சார்ந்தவங்களும் பிஜேபியை சார்ந்தவங்களும் ஒரு 30 பேர் வந்து இந்த கோயிலை நீ பூஜை பண்ணக்கூடாதுப்பா, அவன் தொழில் அவன் தான் செய்யணும், நீலாம் பண்ண உங்களை தூக்கிடுவேன், அதை பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டி இருக்கிறான். திருச்சி வயலூர் முருகன் திருக்கோயிலில் 2 மாணவர்கள் அவங்கள வந்து குடமுழுக்கள் அனுமதிக்கலை, கோயில் கருவறையில் இன்னும் வரைக்கும் கருவறையில் உள்ளே போகலை, அவங்கள அனுமதிக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து வலியுறுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம் அரசுகிட்ட. அப்போ அரசு என்ன சொன்னோம், அரசு ரெடியாக தான் இருக்காங்க, ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இந்து முன்னணி பிஜேபி ஒரு 50 பேர் கூடி அவங்கள உள்ளே போகக்கூடாது, அவங்க தொழில் அவங்க தான் செய்யணும், நீலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாணவனை மிரட்டி இன்னைக்கு அந்த 2 மாணவர்கள் எப்படி வந்து ஒரு பிரபுன்ற மாணவருக்கு காரை விட்டு ஆக்சிடென்ட் ஆகி மூளையில் பிளட்டு கிளாட் ஆகி சீரியஸ் ஆகி இன்னைக்கு அவன் உயிர் போய்ச்சதே பெரிய விஷயமா இருக்கு. ஜெயபால் என்ற மாணவர், அவருக்கு அடுத்த ஒரு 6 மாசத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கும் பிரச்சனையாகி இன்னைக்கு கால் ஃபிராக்சர் ஆகி இன்னைக்கு நடக்க முடியாம இருக்கிறார். அப்ப இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அப்போ பார்ப்பன இல்லாத மாணவர் கருவறையில் உள்ள போகக்கூடாதா? அப்ப இந்து முன்னணி பிஜேபி RSS இவங்க எல்லாம் விஸ்வ இந்து பரிஷத் இந்து மக்கள் கட்சி இவங்களாம் யாருக்காக இருக்கிறாங்க? இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் என்கிட்ட பேசுறாரு, தம்பி உங்களுக்கு நமக்கு நிறைய கோயில்கள் இருக்குப்பா, வாப்பா, நான் வந்து கிராமப்புற கோயில் நிறைய பேர் பூஜை பண்ணாமல் இருக்காங்க, அங்கே போய் பூஜை பண்ணலாம் வாப்பா அப்படின்னு. அப்போ நீங்கள் பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக ஆரிய சனாதனத்திற்கு ஆதரவாக தானே இத்தனை வருஷமா செயல்படுறீங்க. அப்போ நீங்கள் இந்துக்கள்னா யாரு? எந்த இந்துக்களுக்காக நீங்கள் போராடுறீங்க? இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, விஸ்வ இந்து பரிஷத், பாரதிய ஜனதா கட்சி, இவங்க எந்த இந்துக்களுக்காக இங்கே தமிழ்நாட்டில் வந்து எதுக்காக போராடுறாங்க? ராமர் கோயிலுக்காக வாங்க, ராமர் கோயிலுக்கு போராடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. கந்தசஷ்டிக்காக போராட்டம் பண்றீங்க, வேலை யாத்திரைக்கு பண்றீங்க, இன்னைக்கு முருகன் மாநாட்டுக்கு கூப்பிடுறீங்க. இந்த முருகன் மாநாடு எதுக்காக, எந்த இந்துக்களுக்காக நடத்துறீங்க? சாதாரண இந்துக்கள், நீங்க ஆரிய இந்துக்களா? அப்போ நான் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு நீங்க நடுத்தரில் நிற்கிறோம். அப்போ முருகன் மாநாடு நடத்துறீங்கல்ல, ஏன் அனைத்து சாதி அர்ச்சகர்களுக்காக ஏன் மாநாடு நடத்தல, ஏன் போராட்டம் நடத்தல? அறுபடை வீடு முருகன் திருக்கோயில்ல சமஸ்கிருதம் தான் பூஜை நடக்குது, ஏன் தமிழ்ல அன்னை தமிழ் அர்ச்சனை ஆவதற்கு ஏன் போராட்டம் பண்ணல? ஒரு போராட்டம். சுப்பிரமணியன்ற பெயரை சமஸ்கிருத பெயர் இருக்கு மாத்திருக்கிறாங்க. அப்ப தமிழ் கடவுள் முருகன் கடவுள் திருக்கோயில் தமிழ் கடவுள் முருகன் ஏன் பேரை வைக்க மாற்ற வேண்டியதானே? ஏன் மாத்தாம இருக்கீங்க? அனைத்து சாதி அர்ச்சகராலாம் கோயில் கருவறையில பார்ப்பன அல்லாத சாதி என்று அறுபடை வீடுகள்ல நாங்கள் நிலைநிறுத்துறோம், போராட்டம் பண்ணி அவங்களை வந்து பூஜை பண்ண வைக்கிறோம்னு சொல்லி ஏன் அந்த மாநாட்டில் திருமணம் பண்ண வேண்டியதானே? ஏன் போராட்டம் பண்ண வேண்டியதானே? ஏன் இவங்க யாருக்கான இந்துக்கள்? இத்தனை வருஷம் பேசுறாங்களே, இன்னைக்கு மாநாடு நடத்திருக்காங்களே, சனாதன ஆரிய மாநாடு தான் நடத்திருக்காங்க. ஏன் அனைத்து சாதி அர்ச்சகர் எல்லா இந்துக்கள் தானே, சாதாரண மக்கள் தானே, மக்களுடைய வழிபாட்டு முறையில் தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம், முறையா படிச்சிருக்கிறோம், தகுதி பெற்றிருக்கிறோம். ஏன் இதுக்கு குரல் கொடுக்க மாட்டீங்க? அப்போ முழுக்க நீங்கள் வந்து ஆரிய சனாதன பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும், காவி சிந்தனையை ஊட்டி தமிழகத்தில் இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்துவ நண்பர்களும் இந்து மக்களும் இந்த வேறுபாட்டை உருவாக்க வேண்டும், பிரிவினை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த மாநாடு தவிர ஒரு மோதல் போக்கையும் உருவாக்குவதற்காக தான் இந்த மாநாட்டை நடத்துறதாக நான் கருதுறேன். இந்த மாநாட்டை முழுமையாக நான் பார்த்தேன். முழுக்க ஒரு பக்தியோட ஆன்மீகத்தோட இந்த மாநாடு நடக்கவில்லை. தமிழ் முருகன் கடவுளோட தமிழ் மரபு, தமிழ் ஆன்மீக மரபு, அதே போல பார்த்தீங்கன்னா சமூக நீதி அடிப்படையில் இந்த மாநாடு இல்லை.
இதை அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இதை முழுக்க பேர் அதிர்ச்சியாக இருக்குது. இந்த மாநாடு தமிழகத்தில் முழுக்க எப்படி வடமாநிலங்களில் எப்படி ஒரு மத கலவரம் தூண்ட முயற்சித்தார்களோ நடந்துச்சோ அதே போல அங்கே நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் கேள்வி இருக்கிறது. இதை நாங்கள் நீதிமன்றத்தில் எப்படி ஒரு உத்தரவு கொடுத்ததோ அரசியல் மாநாடா நடத்தக்கூடாது, இது ஆன்மீக மாநாடா நடத்தணும் சொல்லி உத்தரவிட்டதோ இதை நாங்கள் அந்த மாநாடு நடத்திய இந்து முன்னணி, பிஜேபி, RSS மற்ற விஸ்வ இந்து பரிஷத் எல்லாருக்குமே நாங்கள் நோட்டீஸ் அனுப்பி மேல்முறையீட்டுக்கு இந்த மனுவை நாங்கள் நீதிமன்றத்தில் செல்லலாம் என்ற முடிவு எடுத்திருக்கிறோம். நன்றி சார். நன்றி சார்.